அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கும் ஒரு ஜாதகத்தில் என்ன சொன்னாங்கன்னா, யோகம் இல்லை என்று யாருக்கும் தயவு செய்து சொல்ல வேண்டாம். அப்போ யோகம் அப்படிங்கிறது என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு 10ஆம் இடம் ஒரு கட்டத்தில் வளர்த்து விட்டது என்று சொன்னால் அவர் சிறந்த என்ன சொன்னாங்க வெற்றி வீரராகத்தான் தொழிலில் சிறப்பாக இருக்கும். 10ஆம் இடம் வழுக்கணும். அந்த 10ஆம் இடம் எப்படி வழுக்கும் அப்படின்னா, 10ஆம் இடத்திற்கு என்ன சொன்னான்னா 10ஆம் இடத்தை லக்கணமாக வைத்து 10ஆம் இடத்துலேருந்து 1, 3, 5, 7, 9, 11 இருக்கணும். இருந்தாச்சுன்னா அவர் தொழிலில் கண்டிப்பாக சிறப்பாக தான் இருப்பார். அப்போ 10ஆம் பாவத்தை என்ன சொல்கிறாங்க, அந்த 10ஆம் பாவம் வலுத்தால் ஜெயிப்பது உறுதி. அப்போ ஜெயிப்பது உறுதி அப்படின்னு சொல்லி வரும்போது, இந்த 10ஆம் பாவத்திற்குண்டானவர் நின்ற நட்சத்திரம் இருக்கு பார்த்தீங்களா, நீங்கள் எல்லோரும் அதெல்லாம் விட்டுருவீங்க. 10 எங்கே இருக்கிறாரோ 10 எங்கே இருக்கிறாரோ அந்த 10 நின்ற நட்சத்திரத்திற்குண்டான அதிதேவதையை நம்ம டியூன் அப் பண்ணிக்கிட்டே இருக்கும். அவர் யார் சாரம் வேணாலும் வாங்கிட்டு இருக்கட்டும், எப்படி வேணாலும் இருக்கட்டும். 10 நின்ற நட்சத்திரம், 10 நின்ற நட்சத்திரம் தான் தொழில். அந்த தொழில் அப்படின்னு தொழில் ஸ்தானாதிபதி நின்ற நட்சத்திரத்தை நாம் எப்பயுமே மறந்துடுறோம். 2வது நட்சத்திரத்தை நினைக்க, 4வது நினைச்சா, 6, 8வது நினைச்சா எல்லாத்தையும் 10 நின்ற நட்சத்திரத்தினுடைய அதிதேவதை என்ன யாருன்னு தெரிஞ்சதுன்னா அந்த கோவிலுக்கு போவது நல்லது. 10 நின்ற நட்சத்திரத்துக்கு உண்டான எனர்ஜி கோவில்களுக்கு நீங்கள் போவது சிறப்பு. உங்களுக்கு வலிமை வேணும்னா நீங்கள் யாருமே போகிறதில்ல. அதாவது ஜோதிடத்தில் ஒரு ஓரலாக வியூகம் தான் எல்லாமே சொல்லுவாங்க. ஆனால் எல்லாத்தையும் நம்ம எக்ஸ்ட்ரா கணக்கு போடணும். அப்போ 10 நின்ற நட்சத்திரத்திற்குண்டான எனர்ஜி கோவிலுக்கு தயவு செய்து போங்கள். அல்லது அந்த எனர்ஜி கோவிலுக்கு உண்டான தெய்வத்தை உங்களுடைய பார்வையில் படும்படி வைங்கள். நித்தமும் உங்களுக்கு பொருளாதார உங்களுடைய தொழில் ஓடிடும். யாருமே இதை நினைக்கிறதே கிடையாது. அப்போ 10 நின்ற நட்சத்திரத்திற்குண்டான எனர்ஜி கோவிலை நீங்கள் கண்டிப்பாக உங்களுடைய பார்வையில் படும்படி, அல்லது உங்களுடைய அந்த படத்தை எடுத்து உங்களுடைய பாக்கெட்டில் லேமினேஷன் பண்ணி வைங்க. தொழில் சிறப்பாக ஓடும், கண்டிப்பாக ஓடும். ஒரு ஜாதகத்தில் 6ஆம் இடம் வலுத்திருந்தால் அவனுக்கு வாடகை மூலமாக வருமானம். ஒரு ஜாதகத்தில் 6ஆம் இடத்திற்குரியவன் வலுத்திருந்தான் என்று சொன்னால் அவனுக்கு வாடகை மூலமாக வருமானம் பண்ணி கொள்ளணும். வாடகை மூலமாக என்ன சொன்னான்னா வருமானம் பண்ணி கொள்ளணும். வலுத்திருக்குன்னா அடுத்தவன் காசு வரணும்ல. 6ஆம் இடம் அடுத்தவன், அவன் காசு நமக்கு வரணும்னு விதி இருக்குது. அப்போ நம்ம இதை ஒத்து பார்த்து என்ன சொன்னான்னா 2 என்ன சொன்னான்னா ஒரு காம்ப்ளெக்ஸ் கட்டி விடணும், இல்லைன்னா 2 வீடு கட்டி விடணும். அதன் மூலமாக வரும்போதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கிறது. ஒரு மனிதனுக்கு 8ஆம் இடம் வளர்த்துருக்குதுன்னா ஏதாவது பணத்தை டெபாசிட் பண்ணி வச்சு அந்த பணத்தின் மூலமாக நமக்கு என்னது வரணும், டெபாசிட்டோடைய வருமானம், டெபாசிட் பண்ணதோடைய வட்டி வருமானங்கள் வரும். 8ஆம் இடம் என்பது டெபாசிட்டு, ஆயில் இன்சூரன்ஸு. இந்த இது 8ஆம் இடம் வளர்த்துருக்கா. 8 வளர்த்துட்டாரு, 8 வலிமையாக இருக்கார், ஆட்சி உச்சத்துக்கு போயிட்டாருன்னா என்னதுன்னா அவன் மூலமாக பணம் வரணும். அப்போ அவன் மூலமாக பணம் வரணும் அப்படின்னு சொல்லி வரும்போது நாம் என்ன செய்யணும்னா, ஒரு அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணால் அது காலம் போல் நம்ம எடுக்காமல் அது ரிட்டர்ன் ரொட்டேட் ஆகிக்கிட்டே இருக்கும். இதை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிடணும். அதுக்கடுத்து ஒரு மனிதனுக்கு 3ஆம் பாவம் வலுத்துருச்சுன்னு வைங்க, அவனுக்கு கமிஷன் மூலமாக வலுமாறும். ஃபோனில் பேசி ஒரு 2 டீலிங் பண்ணி வந்துருச்சுன்னா சக்ஸஸ் பண்ண முடியும். இதெல்லாம் உண்மைதான். அப்போ எந்த கிரகம் வலுத்திருக்கிறதோ அதன் மூலமாக நமக்கு பிரயோஜனம் கண்டிப்பாக உண்டு. அது 6ஆம் பாவமாக இருந்தாலும் சரி தான், 8ஆம் பாவமாக இருந்தாலும் சரி தான், 12ஆம் பாவமாக இருந்தாலும் சரி தான், அந்த லக்கணத்திற்கு அது ஏதாவது ஒரு விதத்தில் உபயோகத்தை கண்டிப்பாக கொடுக்கும்.
இதை நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுக்கிறோம். இதை தெரிஞ்சு வச்சுட்டு என்ன சொல்லலாம்னா, காயை நகர்த்தினோம்னா எல்லோரும் மாதிரி வந்து என்ன சொல்ல, நீங்களும் ஒரு சொகுசாக இல்லைன்னாலும் சுகமாக வாழலாம். சுகம் என்பதற்கு அப்பாற்பட்டு தான் சொகுசு. சுகமான வாழ்க்கையே போதும், சொகுசான வாழ்க்கை வேண்டாம். அப்போ ஒருத்தர் வந்து ஜாதகம் கொடுக்குறார், உள்ளூரில் இருக்கையா, தொழில் பார்க்கையா, ரெண்டுமே எனக்கு வந்து செட் ஆகலையா, ஒன்றுமே செய்யலையா, நான் என்னையா பண்ணுவேன் அப்படின்னு அவர் கேட்டார்னா, என்னையா பண்ணுவேன் அப்படின்னு கேட்டார்னா, நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, முதல்ல வந்து அவர் அந்த ஊரில் இருக்கலாமான்னு பாருங்க. தொழில் ஓடவில்லை, மனிதன் முன்னேற்றம் இல்லை என்று சொன்னால் அவன் ஊரை மாற்ற வேண்டுமா அல்லது தொழிலை மாற்ற வேண்டுமா? இந்த ரெண்டில் ஒன்று செஞ்சு தான் ஆகணும். சில பேருக்கு ஊரை மாற்றினா வந்து தொழில் சிறப்பாக ஓடிடும். சில பேருக்கு வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிற தொழிலை வந்து வேறு தொழில் பார்த்தா வந்து சக்ஸஸ் ஆகிடுவாங்க. இதெல்லாம் அவங்க தெரியாமல் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து அந்த இடத்துக்குள்ளே உட்காந்துட்டு என்ன சொன்னால் போராடிக்கிட்டு இருப்பாங்க. நம்ம தான் வந்து என்ன சொன்னோன்னா, ஜாதகத்தை பார்த்தவுடன் யார் ஐப்பசி மாதம் போய் பிறந்திருந்தாலும் அவர் சொந்த ஊரில் கோலோச்ச முடியாது. யார் சரளக்கணத்தில் போய் பிறந்திருந்தாலும் அவர் சொந்த ஊரில் வந்து கடைசி வரைக்கும் இருக்க முடியாது. அப்போ சரளக்கணங்கள் மேசம், கடகம், துலாமு, மகரம் இவங்கெல்லாம் வந்து என்ன சொன்னான்னா கண்டிப்பாக வந்து என்ன செய்யணும் அப்படின்னா, கல்யாணம் வரைக்கும் உங்கள் பூர்வீகத்தில் இருங்க. கல்யாணத்திற்கு பிறகு நீங்கள் என்ன சொல்லலாம்னா வந்து பூர்வீகத்தை வந்து என்ன சொன்னோன்னா அச்சாணியாக வைத்து கொண்டு வெளியூரில் வந்து என்ன சொன்னாலும் வீடு வாங்கி, வெளியூரில் இடம் வாங்கி வீடு வாங்கிக்கிட்டுங்க. நீங்கள் உங்கள் ஊருக்கு வந்து போயிட்டு வரணும். என்ன காரணம்னா, சரளக்கணத்திற்கு 11 குடையவன் பாதகாது. இந்த 11 குடையவன் என்று சொல்லக்கூடியவன் யார்? காலபுருஷனுடைய 2, 5, 8, 11. காலபுருஷனுடைய 2, 5, 8, 11 தான் வந்து சரளக்கணத்திற்கு பாதகாது. அப்போ 2ஆம் இடம் என்பது என்னது? மண். 5ஆம் இடம் என்பது என்ன சொல்கிறான்னா வந்து சூரியன் யாரும் பூர்வீகம். 8ஆம் இடம் என்பது ஆயுள். 11ஆம் இடம் என்பது லாபம். இதில் ஏதாவது நம்ம ஒன்றை இழந்துதான் ஆகணும். சரளக்கணத்தில் போய் பிறந்து இழந்தான். அப்போ ஒரே வழி பூர்வீகத்தை காலி பண்ணி அந்த இடத்துல இருந்தால் ஜெயிக்க முடியாது. அப்போ சரளக்கணத்தில் யார் பிறந்தாலும் பூர்வீகத்தில் வந்து அதிகமான நீங்கள் இருந்தீர்கள் என்று சொன்னால் உங்கள் தொழில் சிறப்பு இருக்காது, உங்களுக்கு பெரிய லாபங்கள் வந்து கண்டிப்பாக இருக்காது, உறுதியாக இருக்காது. அப்போ ஐப்பசி மாதம் போய் பிறந்தவர்கள், ஆடி மாதம் போய் பிறந்தவர்கள், சூரியன் வலிமை இல்லாத ஒரு அமைப்பில் வந்து 6, 8, 12 போய் இருந்தாச்சா அவங்களுக்கு பூர்வீகம் ஆகாது. அதனால் யோகத்தை தரக்கூடியது 10ஆம் பாவமும் தரும், 6ஆம் பாவமும் தரும், 8ஆம் பாவமும் தரும், 3ஆம் பாவமும் தரும். இந்த கிரகங்கள் என்ன நிலையில் இருக்கிறது என்பதை நாம் பார்த்து, இந்த கிரகங்கள் என்ன நிலைமையில் இருக்கிறது என்பதை நாம் பார்த்து அதற்கு ஏற்ற மாதிரி வந்து என்ன சொன்னாலும் நம்மளுடைய வருமானத்தை பெருக்கிக் கொள்ள வேண்டும். அப்படி இல்லாமல் என்ன சொல்கிறேன்னா வந்து நாம் அப்படியே உட்கார்ந்துருந்தோன்னு வைங்க. 10ஆம் இடம் 10 குடையவர் என்ன பொசிஷனில் இருக்கார், 6 குடையவர் என்ன பொசிஷனில் இருக்கார், 8 குடையவர் என்ன பொசிஷனில் இருக்கார், 3 குடையவர் என்ன பொசிஷன், இவங்களாம் வருமானத்தை கொடுக்குறோம். அப்போ நாம் வந்து என்ன சொன்னோன்னா கரெக்டாக அதெல்லாம் பார்த்து அதற்கு தக்கன காயை நகர்த்தினீர்கள் என்று சொன்னால் 100% என்ன சொன்னால் உங்களுக்கு நன்மைகள் நடக்கும். முன்னேற்றம் இல்லாத ஒரு வாழ்வு என்பது ஒன்று உங்களுக்கு இருந்தது என்று சொன்னால் உங்களுடைய ஜாதகத்தில் வந்து சூரியன் சரியில்லைன்னு அர்த்தம். சூரியன் சரியில்லைன்னா தொழில் சரி இருக்காது, சூரியன் சரியில்லைன்னா தொழில் சரி இருக்காது. அப்போ சூரியன் சரியில்லாத நபர்கள் பூர்வீகத்தை காலி பண்ணித்தான் ஆகணும். அதில் எந்த வித மாற்று கருத்துமே கிடையாது. அதை நீங்கள் இருக்க எந்த பிரயோஜனமும் இருக்காது, சந்ததிகளுக்கு வந்து ஒரு பெரிய லாபங்கள் இருக்காது. அது என்ன சார், சூரியன் வந்து என்ன சொன்னான்னா நீச்சம் அடைந்து விட்டான் என்று சொன்னால் அவர்கள் வெளியூரில் பிரபலம், உள்ளூரில் பிரபலமாக முடியாது. எங்கள் இருந்து வந்தார், ஒரு தொழிலை பார்த்தாரு, வீடு ஒரு இடம் வாங்கினார், வீடு கட்டினார், நல்லா இருக்காரியா அப்படின்னா இதை உங்களுடைய சொந்தங்கள் பார்த்து மகிழ்ச்சி அடைவதற்குண்டான வாய்ப்புகள் வந்து கிடையாது. இதே கடக மாதமாகிய ஆடி மாதத்தில் போய் பிறந்தாலும், துலாம் மாதமாகிய வந்து என்ன சொல்லணும் ஐப்பசியில் போய் பிறந்தாலும், தை மாதத்தில் போய் பிறந்தாலும் இந்த நிலை தான். தை மாதத்தில் போய் நீங்கள் பிறந்துட்டீங்கன்னா உங்களுக்கு சூரியனை அட்டமாதிபதியாக வந்துடுவார். நீங்கள் பிறந்த மாதத்துக்கு அட்டமாதிபதி சூரியனை வந்துடுவார். அப்போ நீங்கள் வந்து பரிமளிக்க முடியாது.
அப்போ இதுதான் உண்மை. இந்த உண்மையை நீங்கள் புரிந்து கொண்டீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் வந்து ஜெயிக்க முடியும், இல்லைன்னா ஜெயிக்க முடியாது. அதனால் 10ஆம் இடம் வலுத்தால் கண்டிப்பாக ஜெயிப்பீர்கள். அந்த 10க்குடையவர் நின்ற நட்சத்திரத்தை வந்து என்ன சொன்னான்னா அதிதேவதையை நீங்கள் வழிபாடு பண்ணுங்கள். 6ஆம் இடம் வலுத்தால் உங்களோட 6ஆம் இடம் வலுத்துருச்சு, ஆட்சி உச்சம் பெற்றுருச்சுன்னா வீடு கட்டி வாடகை கொடுங்க. 8ஆம் இடம் வலுத்தால் தான் சார் ஆயில் சார்ந்த விஷயத்திற்கு வந்து இன்சூரன்ஸ் போட்டு வைங்க, டெபாசிட் பண்ணி வைங்க, அதோடைய வட்டி உங்களுக்கு கிடைச்சிட்டே இருக்கும். 3ஆம் இடம் வலுத்தால் கமிஷனால் வருமானம் கண்டிப்பாக உண்டு. இதை நாம் எப்படி பார்த்து பயன்படுத்த வேண்டும் என்பதை தெரிந்து கொண்டீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு ஒரு வெற்றியான வாழ்க்கை தான் கண்டிப்பாக கிடைக்கும். எந்த ஜாதகமும் சோடையான ஜாதகங்கள் கிடையாது. அதை எப்படி வலிமைப்படுத்த வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு சூத்திரத்தை நீங்கள் தெரிந்து கொண்டீர்கள் என்று சொன்னால் நீங்களும் ஒரு வெற்றியாளர்களாக வர முடியும் என்பது சாஸ்திரம் சொல்கிறது. பயன்படுத்தி பாருங்கள், வெற்றி பெறுங்கள் என்று கூறி நம்முடைய அலுவலகத்தில் தாமரை மோதிரம் கிடைக்கும், வலம்புரி சங்கு கிடைக்கும், ரசமணி கிடைக்கும், பாதரச விநாயகர் கிடைக்கும். இதெல்லாம் வீட்டுக்கு வாங்கி வச்சு தேவையான பொருட்கள். விலைகள்லாம் அதிகமே கிடையாது. நீங்கள் வாங்கி வச்சு வழிபாடு பண்ணுங்கள், ஒரு பெரிய மாற்றங்கள் கண்டிப்பாக நடக்கும். இதெல்லாம் வந்து பயன்படுத்துங்க, வெற்றி பெறுவீர்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடர் சாதி ராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சூழ்க, சுகமே சூழ்க, வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம், வணக்கம்.